அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் சிஸ்டம் குருவுட் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். ஃபைவர் இன்டர்நேஷனல் எல்டிடி, டிக்கர் FVRR. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் 06, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஃபைவர் இன்டர்நேஷனல் எல்டிடி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. தி இன்டர்நெட் ஒப்பீட்டில் 59 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் தீர்வுகளை தேடுங்கள். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு: 10 புள்ளிகளில் மே 2. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.5 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால், பொதுவாக அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.7 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். 2.5 புள்ளிகளுக்கு எதிராக ஃபைவர் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். ஃபைவர் இன்டர்நேஷனல் எல்டிடி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம். ஃபைவர் இன்டர்நேஷனல் எல்டிடி -6.9% மாற்றத்தைக் காட்டியது. 29.5% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஃபைவர் இன்டர்நேஷனல் எல்டிடி 0.8 பில்லியன் மதிப்புடையது. $11,008 பில்லியன் என்ற துணைப்பிரிவின் மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 0.4 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் $1,089 பில்லியன் ஆகும். சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஃபைவர் இன்டர்நேஷனல் எல்டிடி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.007%, புத்தக மதிப்பு மூலதனம் 0.037%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் 0.45 பில்லியன் நிதி பொறுப்புகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளின் 114%. நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மோசமானது கழித்தல் 1. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 44.2. துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை 29. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $18 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் $103 மில்லியனாக இருக்கும். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 1.9 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் 6. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருமானம் $420 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் $760 மில்லியன் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது 1. விற்பனை வரம்பு 4.3%. துணைப்பிரிவுக்கான சராசரி 22.9%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள்.
துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.034% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 386% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $1049 மற்றும் துணைப்பிரிவில் $4868 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 23,800. துணைப்பிரிவில் சராசரியாக $163,700. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு 55,000 ஆகும். துணைப்பிரிவு $715,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 11.9% ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 1%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 17% அளவைக் காட்டுகிறது. ஃபைபர் இன்டர்நேஷனல் Ltd. துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 59%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக 21.7. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $32.57 ஆகும். ஆர்டர் அட்டவணைக்கு செல்லலாம். அது கிடைக்கிறது. பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் ஃபைபர் இன்டர்நேஷனல் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. $21.69 விலையில் வளர்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் நல்ல மதிப்பீடு மற்றும் விலை இயக்கத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறைகளின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 28 முதல் 7 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 15 முதல் 31 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் செப்டம்பர் 5, 2025 அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் OPEN எதிர் விற்பனை ஆர்டர் ஆகும். சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்